வாங்க பிரிஞ்சி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், கேரட்டு, பீன்ஸு, புதினா, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேங்க. இதனால் இப்போ வந்து பிரிஞ்சி பண்ண போகிறேன். இந்த பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தயிர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அழக்கில் ஒரு அழகு அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க, சாப்பிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. நம்ம கடையில் வாங்கின இஞ்சி பேஸ்ட்டு தாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போது தக்காளியும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். அந்த புதினாவை போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பேஸ்ட்டு, தக்காளி, கறி மசாலா, பட்டை எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் போடலாம். அதுக்கப்புறம் காயெல்லாம் போடணும். நம்ம காயெல்லாம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காயெல்லாமே அதில் கொட்டிக்கலாம். இப்போ கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், ஸ்பூனால் ஒரு சோம்பு தூள், ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனால் வந்து ஜீரகத்தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டாச்சுங்க. கார மிளகாத்தூள், ஒரு ஜோத்தலை அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கோங்க. அதே ஜோரத்தில் நம்ம 3 ஜோத்தலை தண்ணி வைக்கலாங்க. நம்ம குக்கர் மூடி போடக்கூடாது, இது மாதிரி தட்டு ஒன்று போட்டுக்கலாங்க. நல்லா காயெல்லாம் வெந்து வந்தோடனே தாங்க நம்ம அரிசியை போடணும். சாப்பாட்டு அரிசி தாங்க, பச்சரிசி கிடையாது. இதை நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் கொட்டிக்கலாம். ஏற்கனவே நான் தயிரும் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வயிட்டு போட்டு 2 விசில் வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தாங்க நம்ம பிரிஞ்சி பண்ணணும். பலன்னு இருக்கணும். இதில் கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி பண்ணிவிட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.